உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவழித்தலத்தை காக்கும் போராட்டத்தை நீண்ட நெடிய கிட்டத்தட்ட 12 மாத கால தொடர் போராட்டத்தின் ஊடாக தற்பொழுது நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 106 ஏக்கர் நிலத்தையும் மீட்டெடுக்க, அதாவது அரசு வசம் உள்ள 71 ஏக்கர் தவிர மீதமுள்ள 35 ஏக்கர் நிலம், கிட்டத்தட்ட 106 ஏக்கர் நிலத்திற்கு மீதமுள்ள நிலத்தை எல்லாம் மீட்க வேண்டும் என்பதற்காக நீதியரசர்கள் உறுதியான உத்தரவுகளை இட்டு அது தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சைட் பி என்று சொல்லக்கூடிய 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வேறு இடத்தில் சர்வதேச மையத்தினுடைய ஒரு பகுதி கட்டுமானத்தை நாங்கள் அங்கே தொடங்குகிறோம் என்பதாக அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அரசு தரப்பினர், அதாவது இந்து சமய அறநிலைத்துறை. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருக்கக்கூடிய மனுதாரர்கள், ஏற்கனவே நம்ம 106 ஏக்கர் நிலத்தை இன்னும் நாம் முழுதாக மீட்டெடுக்கவில்லை, மேலும் சர்வதேச மையம் என்றால் என்ன என்பதே இன்னும் தெளிவுபடுத்தப்படாத நிலையில் இப்பொழுது ஒரு பகுதி கட்டுமானத்தை இங்கே தொடங்கினால் அவர்கள் அடுத்த பகுதி கட்டுமானத்தை அங்கேதான் கட்டப்போகிறார்கள் என்பதாக இருக்கும் என்பதெல்லாம் இப்போ ஒரு கேள்விக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மனுதாரர்கள், வழக்கறிஞர்கள். எனவே இந்த அக்டோபர் 3ஆம் தேதிக்குள் இந்த ஆட்சேபனை இந்த எதிர்ப்பை அவர்கள் முறையாக பதிவு செய்தால் அதில் நியாயம் இருப்பதாக, காரணம் இருப்பதாக நீதிமன்றம் கருதினால் அவர்கள் பி சைட்டில் கட்டுமானத்தை கட்ட அனுமதிக்க மாட்டார்கள் என்று நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தொடக்கத்திலிருந்தே தமிழ் தேசிய பேரவையும் வள்ளலார் பணியகமும் தெய்வத்தமிழ் பேரவை ஆகிய இந்த 3 அமைப்புகள் எல்லாமே தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய உப அமைப்புகள். இந்த இரண்டுமே இவை தொடக்க காலத்திலிருந்தே, அதாவது முதலாக ஜனவரி 10ஆம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பத்தில் அங்கே நடைபெற்ற அந்த உண்ணாநிலை போராட்டத்திலேயே முதலாக நேரடியாக நேரில் கலந்து கொண்டவர் திரு கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். இவர் பொதுச் செயலாளர் தமிழ் தேசிய பேரியக்கம், அதே போல வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வத்தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார். முதல் நாளே தன்னுடைய ஆதரவை தமிழ் தேசிய பேரியக்கம், தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் வள்ளலார் பணியகம் அளித்தது. அதனுடைய உறுப்பினர்கள் எல்லாமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதேபோல் மனு கொடுக்க போவது. அதுக்கு பிறகு தொடர்ந்து அடுத்தடுத்து கடலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் தமிழ் தேசிய பேரியக்கம், தெய்வத்தமிழ் பேரவையும் வள்ளலார் பணியகம் அவர்களே பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அதில் நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். முன்னதாக ஜனவரி 10ஆம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டாங்க. அதற்கு பிறகு வடலூரில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம், தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் வள்ளலார் பணியகம் அவர்கள் சாலை மறியலிலே ஈடுபட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அதே போல் தஞ்சாவூரில் ஒரு பொதுக்கூட்டமே இந்த பெருவழியை காப்பதற்காக நடத்தினார்கள். அதன் பிறகு ஆங்காங்கே தொடர்ந்து பல்வேறு இடங்களில் காணொலிகள் வாயிலாகவும் நேரடியாகவும் பெருவழித்தலத்தை காக்க வேண்டியதன் அவசியம் குறித்து தொடர்ந்து தமிழ் தேசிய பேரியக்கமும் அதே போல வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை ஆகிய அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன. இதில் இந்த தெய்வத்தமிழ் பேரவை தான் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் முதலாக தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்காக மிக நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி நீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்று அங்கே தமிழ் முழங்க செய்த அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர்கள் தான் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடலூர் பெருவழியை காப்பதற்கான தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நாளை, அதாவது 21ஆம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் மாநிலம் தழுவிய ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று பல்வேறு விதமான வடிவங்களில் இந்த கோரிக்கைகள், அதாவது பெருவழித்தலத்தை காக்க வேண்டும், குறிப்பாக தமிழ்நாடு அரசு வள்ளலார் ஆன்மீகம் சிதைக்காதே, வடலூர் சபையில் பன்னாட்டு மையம் அமைக்காதே, மாற்று இடத்தில் கட்டு என்கிற இந்த கோரிக்கை வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் அறவழி போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தொடர் வண்டி நிலையம் எதிரில் தலைமை அஞ்சலகம் அருகில் நாளை காலை, அதாவது 21/9/2024 காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டம் வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைப்பாளர் ஐயா க ராசமாணிக்கனார் தலைமையில் நடைபெறுகிறது. தெய்வத்தமிழ் பேரவை ஒருங்கிணைப்பாளர் ஐயா பே மணியரசன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கிறாங்க. அதே போல குடந்தை, தஞ்சை மாவட்டம் குடந்தையில் 21/9/2024 அன்று காலை 8 மணி அளவில் காந்தி பூங்கா அருகில் தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் திரு க விடுதலை சுடர் அவர்கள் தலைமையில் ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருச்சியில் 21/9/2024 நாளை காலை 8 மணி அளவில் தொடர் வண்டி சந்திப்பு காதிகிராஃப்ட் அருகில் தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் திரு வேபு ராமராசு அவர்கள் தலைமையில் ஒரு நாள் உண்ணா போராட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் பார்த்திங்கன்னா
21/9/2024 அன்று காலை 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் திரு அருணபாரதி அவர்கள் தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சேலத்தில் நாளை காலை 10 மணிக்கு, அதாவது 21/9/2024 காலை 10 மணி அளவில் கோட்டை மைதானத்தில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு பின்புறம் தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினரும் சத்யபாமா அறக்கட்டளை நிறுவனருமான சிம்மம் சத்யபாமா அம்மையார் அவர்கள் தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அடுத்தது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பாலக்கரையில் அம்மா உணவகம் அருகில் காலை 9:30 மணி அளவில் வள்ளலார் பணியகம் செயற்குழு உறுப்பினர் திரு தங்க பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு ஊர்களிலும் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் தேசிய பேரவை, வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை அழைப்பு விடுத்திருக்கிறது. சன்மார்க்க அன்பர்கள் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் தவறாது இந்த கோரிக்கை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னமும் நாம் பெருவழித்தலத்தை முழுமையாக மீட்டெடுக்கவில்லை. பெருவழித்தலத்தை 106 ஏக்கர் மீட்டெடுப்பது மட்டுமே அல்லாமல் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்ன நோக்கத்திற்காக, என்ன இலக்கிற்காக அந்த 106 ஏக்கர் நிலத்தை பார்வதிபுரம் மக்களிடமிருந்து தானமாக பெற்றாரோ, எதற்காக அங்கே ஏழை எளிய மக்களுக்கு பசிப்பிணி போக்குவதற்கென்றே தருமச்சாலை அமைத்தாரோ, எதற்காக அங்கே ஞானசபை அமைத்தாரோ, அந்த ஞானசபை என்பதுதான் ஒரு குறியீடாக 106 ஏக்கர் பெருவழித்தலம் ஒட்டுமொத்தமான பூமியினுடைய நெற்றி போட்டு சுழுமுனை பார் திலகம் என்று சொல்லக்கூடிய நெற்றி பொட்டாக இருக்கக்கூடிய 106 ஏக்கருக்கு அடையாளமாக ஞானசபையை கட்டி வைத்து அங்கே ஞானத்திற்கான விளக்கங்களை அளித்து சந்திர சூரிய ஒளிபெற விளங்கும் தனியருட் பெருவெளி தலத்திலும் சுடரே என்று முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரியும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிற அடிப்படையில் சந்திரன் என்கிற ஒளி, சூரியன் என்கிற ஒளி, அக்கினி என்கிற ஒளி ஆகிய 3 முச்சுடரை பற்றியெல்லாம் அறிவு விளக்கம், ஞான விளக்கம் பெறுவதற்காக ஞானசபையும், பசிப்பிணி போக்குவதற்காகவும், அதே போல முன் தேகங்களில் ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவங்களை, பாவச் செயல்களை எல்லாம் அதனுடைய பாவ பதிவுகளை முற்றாக நீக்க வேண்டுமேயானால் ஜீவகாருண்யத்தை தவிர வேறு வழியே இல்லை, அதாவது பசியாற்றுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று குறிப்பிட்டுள்ள திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் இதன் அடையாளமாகத்தான் அப்படி பசிப்பிணி போக்கிக் கொள்ளவும், பிறருடைய பசிப்பிணியை போக்கவும் அங்கே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக தர்மசாலை அமைத்து 157 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அந்த பற்ற வைத்த அடுப்பு இன்னும் புகிந்து கொண்டு பசியாற்றி கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட உலகின் வேறு எந்த மார்க்கத்திலுமே இல்லாத சுத்த சத்திய சன்மார்க்கத்தினுடைய இந்த இடங்களை பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு மானுடத்தினுடைய கடமை. காரணம், சாதி மதம் சமயமற்ற ஒரு இடம் உலகத்திலே இருக்கின்றால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த இடத்தைத்தான் நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். சாதியும் மதமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையுடைய அருளாசி பெற்ற திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சாதி மதம் சமயம் குலம் கோத்திரம் ஆசிரமம் வர்ணம் சூத்திரம் எதுவுமே பார்க்கக்கூடாது, அங்கே அனைவருமே ஆன்மாக்களாக ஒன்றுபட வேண்டும், ஆன்மநேயத்தோடு ஒன்றுபட வேண்டும் என்கிற இந்த பேருண்மையை உலகத்திற்கு சாதி மதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க, சாதி மதம் அல்லாத ஒரு சமூகத்தை, ஒரு மானுட சமூகத்தை, ஆன்ம ஒற்றுமையை உருவாக்குவதற்காக பாடுபட்ட திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த பெருவழித்தலத்தை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் அங்கே பெருவழித்தலம் ஒவ்வொரு அங்கங்களிலும் அமைப்புகளும் சங்கமாகட்டும் சபையாகட்டும் சாலையாகட்டும் அவை பெருமானார் என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் சொன்னார்களோ அதன்படி நடப்பதற்கான அனைத்து வேலைகளையும் முழுமையாக நிறைவேற்றி அவை நடைமுறைப்படுத்தும் வரையிலும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சன்மார்க்க சங்கத்தவர்களின், ஒவ்வொரு வள்ளலாருடைய பின்பற்றாளர்களினுடைய உள்ளார்ந்த உள்ளக்கிடக்கையாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.